டாடி டாக்டர் வராங்க டாடி. உள்ள இருக்கிறவங்க மம்மிங்களா? ஆமாங்க டாக்டர். ஓகே. ஸோ எப்படி சொல்றேன்னு தெரியல. ஐ எம் சாரி டு சே திஸ். என்னன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், பட் அவங்களோட உடம்பு ஏற்றுக்கல. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு புரியல. இது நல்ல ஃபெசிலிட்டி உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் தான், பட் எல்லாத்தையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்களுக்கு வந்து அந்த உடம்பு அவங்களுக்கு ஏற்றுக்கல, பட் அந்த பல்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்க இதுக்கு மேலே பழைப்பாங்களான்றது சத்தியமாக எனக்கு தெரியல. நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. இதுக்கு மேலே எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. எனிவே நீங்கள் வணங்குற கடவுள் தான் அவங்கள காப்பாற்றணும். ஸோ சாரிம்மா. ஏன் டாக்டர் இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி தானே டாக்டர் இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் நம்பி வந்து சேர்த்தோம். நீங்களே இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? சாரிம்மா, நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறோன்னு தெரியல. நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். சாரிம்மா. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். எங்க அம்மாவை எப்படியாவது கட்டிடுங்க டாக்டர். இல்லைம்மா, இதுக்கு மேலே எதுவும் பண்ணல. ப்ளீஸ் டாக்டர். ஐயோ மம்மி, மம்மி, மம்மி டாக்டர் சொல்லிட்டாங்க மம்மி உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே மம்மி. மம்மி இங்க இருந்து நான் உயிரோட கொண்டு போனதான் மம்மி நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு மம்மி. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே மம்மி. இந்த பணத்தால எது வேணா சாதிக்கலாம், என்ன வேணா பண்ணா நினைச்சேன். ஆனா கடைசியில உயிரை காப்பாற்ற முடியாத போயிடுச்சு மம்மி. இப்படி ஒரு பணம் எனக்கு தேவையில்லை. என்ன பண்றது தெரியலையே. ஐயோ முடிக்குது, என்ன பண்றது தெரியலையே. ஜூலி கிட்ட கால் பண்ணா அவங்க ப்ரேயர் பண்ணா ஆண்டவர் காப்பாத்திடுவாரு. ப்ரேயர் பண்ண சொல்லியாச்சு, உயிரை நான் காப்பாத்துவேன் மம்மி. கால் போலியே, நான் என்ன பண்றது? நான் இப்பவே போறேன், எங்க அம்மா காப்பாத்துரு. ஆண்டி ஆண்டி எங்க இருக்கீங்க? நான் ரோசி வந்திருக்கேன் ஆண்டி. என்ன ரோசி வயசுமா இருக்கு? முள்ளு போட்டு நடக்க வச்சதும் நான் தான். பாஸ்டர் கிட்ட திட்டு வாங்க வச்சதும் நான் தான். ஐயோ, என்ன சொல்றா? கொஞ்சம் ஓரமா நின்னு கேட்போம். இந்த செமிஸ்டர்ல பிட்டு பேப்பர் வச்சு எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு வெளியே அனுப்பும் நான் தான். என்ன இவன் இங்க வந்திருக்கா? ஷோ, எதுக்கு இவங்க வந்தா? சொல்லுமா, என்ன விஷயம்? அழுறா? ப்ளீஸ் வட்டி, எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இங்க வந்து ப்ரேயர் பண்ணா எல்லாம் நடக்குதுல்ல. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி வாங்க ஆண்டி. என்னமா சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஆண்டி. ஐயோ, என்ன ரோசி சொல்ற? அம்மா உடம்பு சரியில்லையா? சரி வா போலாம், வா வா. இதோ நான் வரேன், வா. ஜூலி வாமா போலாம். ஆண்டி வாங்க ஆண்டி, பாருங்க. எங்கம்மா? அங்கயா? ஜூலி நீ வந்து பாருங்க. வா ரோசி, வா ஜூலி. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மனமா சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அம்மாவை எழுப்புவார். வா ஜெபம் பண்ணுவோம். நீ கை வச்சு அப்படியே ஜெபம். சோதரேசப்பா, சோதர ஆண்டவரே, அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே ரோசி அம்மாவும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவரே, இந்த மகளுக்கு ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா நீர் அப்பா சோதர வேதம் சொல்கிறது ஆண்டவரே. அப்பா நீர் அப்பா மரித்தோரை எழ செய்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறதே. அப்பா அப்படியே இந்த மகளை எழ செய்யுங்கப்பா. இப்பொழுதே ஜீவனை கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஜெபம் பண்ணா கண்டிப்பா எல்லாம் கேட்கப்படும். மரித்த லாசருக்கே உயிரை கொடுத்த தேவன் ஆண்டவரே. அப்பா மகளுக்கு அந்த பல்ஸ் ரேட் எல்லாம் கூடும்படியா ஜெபிக்கிற உன் கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. கர்த்தர் ஒரு மிராக்கள் செய்யுங்க. இந்த மகளுடைய தவறு ஏதாவது செய்திருந்தா அந்த தவறெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தர் அந்த பாவத்தை தவறெல்லாம் மன்னித்து இந்த மகளுக்கு ஜீவனை தாரும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபி 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். நீ நேரா கண்ணாடிக்கு நேரா நீ கையை நீட்டி உங்க அம்மாக்காக ஜெபம் பண்ணு, சரியா? சரி ஆண்டி. சோதரம் 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 சோதரம். சோதர ஆண்டவரே, எங்க அம்மாக்கு ஜீவனை கொடுங்க ஏசப்பா. எங்க பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, ஜீவனை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு மனத்துல 2 பேர் 3 பேர் கூடி ஜெபினாங்க வாசம் பண்ணு தேவனே. அப்பா நாங்க 2 பேர் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க அம்மாக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே.
மம்மி. பிரைஸ் லார்ட். எபிசோட் 11க்கான கொஷின்ஸ். ரோசி பணத்தை எடுக்கும்போது போடப்பட்ட 2 வசனங்கள் அதற்கு ஏற்ற வசனம் தானா? ஆம், இல்லை. உங்கள் பதில் என்ன? 2வது கேள்வி, அந்த 2 வசனங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.